வணக்கம். உறவு பிரிவு அப்படிங்கிறதெல்லாம் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரொம்ப துக்கமான விஷயம். கவிஞர் கண்ணதாசன் எழுதின ஒரு பாட்டு எனக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வரும். உறவு என்றொரு சொல்லிருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு நம்ம சமூகத்துல ஒரு உறவுல இருந்து பிரிவுல வரக்கூடிய எல்லாரையும் நான் யோசிச்சு பார்க்க வேண்டிய தருணமா இதை நான் நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் நம்ம உறவுக்காரர்கள் யாராவது ஒருத்தங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க, அவங்க கணவரும் மனைவியும் சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு. இதுக்கெல்லாம் அப்படிலாம் பிரிவு வரும்போது எனக்கு அவ்வை சண்முகி படத்துல கமல் சார் வந்து ஒரு டைலாக் சொல்றது தான் எனக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வரும். கணவனும் மனைவியும் பிரிஞ்சு போகலாம், ஆனா அப்பா அம்மா பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு. எவ்வளவு அழகான வார்த்தை. கணவன் மனைவியா இருந்தா தான் அவங்க அப்பா அம்மாவாகவே ஆக முடியும். ஆனால் கணவன் மனைவியா இருக்கிறவங்க பிரிஞ்சு போங்க, குழந்தை இல்லை அப்படின்னா நீங்க பிரிஞ்சு கூட போய்க்கிங்க, ஆனா ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்துக்கு வரவங்க பிரியக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுகிற ஒரு காமெடியா சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் தத்துவமா அதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு சமூகத்துல எதிர்மறையான விஷயங்களுக்கு வந்து கிராக்கி ஜாஸ்தி ஆயிடுச்சு, மவுசு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதை வந்து ஊரெங்கும் இதே பேச்சு அப்படின்னு சொல்றது போல அந்த காலத்துலலாம் தண்டோரா பட்டு போட்டு வருவாங்க ஒரு கிராமத்துல. ஏன் என்னுடைய பொன்மலை கிராமமும் இல்லாத நகரமும் இல்லாத நகரத்துல கூட அந்த பகுதியில கூட ஒருத்தர் தண்டோரா போட்டு வருவார். அவர்கிட்ட வந்து கார்பரேஷன்ல ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல அந்த அலுவலகம் இயங்கும். அவங்கள்ட்ட காசு கொடுத்துட்டாக்கா, பணம் கொடுத்துட்டாக்கா, சி டைப்பு 23 வாழும் வசித்து வரும் ரயில்வே பொன்மலை ஒர்க் ஷாப்பில் போர்மனாக பணிபுரிந்து வந்த நாராயணசாமி அவர்கள் இன்று காலை 10 மணி அளவில் காலமாகிவிட்டார், மாலை 6 மணிக்கு அடக்கம் செய்யப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு அடிச்சுக்கிட்டு சைக்கிள்ல வருவாரு. அந்த தோல்ல மாட்டியிருப்பார் அந்த தண்டோரா போடுற அந்த இதை தப்ப அவங்க ஒவ்வொரு இடத்துலயா ஒரு பாயிண்ட்ல இருந்து சொல்லுவாரு அப்படின்னு. இன்னைக்கு இப்படி தெருவுக்கு தெருவு இருக்கிற விஷயத்தை நான் யூடியூபா பாக்குறேன். இப்படி டொக் 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 டும் 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 டும்னு அடிக்கிற விஷயத்தை வந்து யூடியூப் நடத்துறவங்களையா நான் பார்க்கிறேன். இதுல வந்து இந்த அக்னி குஞ்சொன்று கண்டேன் அப்படின்னு பாரதியார் சொல்லும் போது அக்னியில குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ அப்படின்னு நானே மகா கவிஞன் அவன். அக்னியில மட்டும் இல்லை, யூடியூப்லயும் சின்ன யூடியூப் பெரிய யூடியூப்லாம் இல்லை, எல்லா டியூபும் வந்து ஒரே விஷயத்தை தான் இங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறது வேதனையா இருக்கு. யோ ராம்ஜி, உனக்கு என்ன பிரச்சனை, இப்ப என்ன புலம்பினே இருக்கிற அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே தெரியுது. போன வாரம் வரைக்கும் பைல்வான் ரங்கநாதனை பத்தியும் ஷக்கீலா மேடத்தை பத்தியும் பரபர பரபரபரன்னு நியூஸா கக்கிட்டு இருந்தவங்க இப்ப பைல்வான் ரங்கநாதனுக்கு அப்படியே ஒரு யூட்டன் அடிச்சு கூடவே பைல்வான் ரங்கநாதனையும் அப்படியே சுசித்ராவையும் வண்டியில ஏத்திக்கிட்டு திரியறத இப்ப பார்க்க முடியுது. சுசித்ரா அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாங்க. சுசித்ரா மிகச்சிறந்த பாடகி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சுசித்ராவினுடைய பேட்டி ஒரு யூடியூப்க்கு கொடுத்ததையும் இன்னொரு யூடியூப்க்கு கொடுத்ததையுமான்னு சொல்லிட்டு 2-3 பேட்டிகளையும் நான் பார்த்தேன், முழுசா பார்த்தேன். ஒரு தடவைக்கு 2 தடவை நிப்பாட்டி நிப்பாட்டி கூர்ந்து கூர்ந்து கவனிச்சு வார்த்தைகளை பார்த்தேன். சுசி லீக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து பெரிய பரபரப்பை கிளக்கி வாழ்க்கையிலையும் சேர வாரி 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 இறைச்ச விஷயத்த நாம எல்லாருமே பார்த்தோம். இதுல யார் பக்கம் நியாயம் அப்படின்னு நம்ம நடுவால ஒரு கோடு போட்டுக்கிட்டு பட்டிமன்றம் மாதிரி நடத்தினதெல்லாம் கூட நடந்திருக்கு. இப்ப இத்தனை வருடங்கள் கழித்து சுசித்ரா அவர்கள் இப்படி பேசுறத பார்க்கும்போது நிறைய விஷயங்களை கொஞ்சம் நான் யோசிக்க முடிஞ்சுது. சுசித்ரா அவர்கள் வந்து ஒண்ணு, என்னை பொறுத்தவரை ஒரு எல்லாருக்குள்ளாரையும் ஒரு குழந்தைமை ஒரு உணர்வு இருக்குல்ல. ராம்ஜி 57 வயசு ஆகுது அப்படின்னாலும் ராம்ஜிக்குள்ளார ஒரு குழந்தைமை உணர்வுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எல்லாருக்குள்ளாரையும் இருக்கும், எல்லா மனிதர்களுக்குள்ளாரையும் இருக்கும், ஏன் ஹிட்லருக்கு கூட இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குழந்தைமை உணர்வை சுசித்ராவுடைய இன்டர்வியூல நான் பார்த்தேன். அந்த குழந்தைமை உணர்வு இருக்கிறதுனாலதான் என்னமோ அவங்க மென்டலி டிசப்பாயின்மெண்ட் ஆகாம இருக்காங்களோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. முதல்ல சுசித்ரா அவருடைய கான்பிடென்ட்டுக்கு நான் தலை வணங்குறேன். இல்லாட்டினா நான் ஒரு 15-25 வருடங்களுக்கு முன்னாடி
ஒரு பிரபல நடிகை. அந்த பிரபல நடிகைக்கு முந்தைய பல நடிகைகள் காதல் தோல்வி, சில்க் ஸ்மிதா உட்பட எடுத்துக்கோமே, படாபட் ஜெயலட்சுமி உட்பட எடுத்துக்கோமே, அவங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இந்த பொண்ணு கவனமா இருந்திருக்க கூடாதா, செத்து போகாம இருந்திருக்கலாமே, ஷோபாவுடைய மரணம், சிலுக்கினுடைய மரணம், படாபட் ஜெயலட்சுமியினுடைய மரணம் அப்படின்னு நிறைய பேருடைய தற்கொலையா கொலையானே தெரியாத விஷயங்கள் எல்லாமே நம்மளை இன்னும் ஏதோ ஒரு வகையில ரணப்படுத்திட்டே இருக்கல. அது மாதிரி ஒரு மிக பிரபலமான ஒரு நடிகை மிக பிரபலமான நடிகரை காதலித்து அந்த காதல் கிட்டத்தட்ட முடிவுக்கு வருது. அந்த நடிகர் யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை, அதை சொல்லணும்னு இப்ப அவசியமும் இல்லை. அந்த நடிகர் குடும்பத்தோட சௌக்கியமா இருக்கார், இந்த நடிகை குடும்பத்தோட சௌக்கியமா இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு குழந்தைகள் அப்படி இப்படின்லாம் இருந்து ரொம்ப அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற அவர்களுடைய பெயர் வேண்டாம். இது ஒரு இது ஒரு பொய்யான கதாபாத்திரமா கூட நீங்க நினைச்சுக்கிறா இருந்தாலும் நினைச்சுக்கலாம், இல்ல நிஜம்தான் இவங்க தானேன்னு நீங்க நினைச்சுக்கிறதா இருந்தாலும் நினைச்சுக்கலாம், உங்க இஷ்டம். அந்த பிரபல நடிகருக்கும் அந்த பிரபல நடிகைக்கும் ஒரு உறவு ஏற்பட்டது, ஒரு காதல் மலர்ந்தது. ஆனா அந்த நடிகருக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள்லாம் இருந்த சமயத்துல பாரம்பரியம் மிக்க நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு அவப்பெயர் வரக்கூடாது அப்படின்னு கண்டித்து துண்டித்தார்கள் அந்த உறவை, அந்த காதலை. அப்பெல்லாம் நமக்கெல்லாம் என்னுடைய கூட இருந்த நண்பர்கள் எல்லாருமே ஐயோ இந்த பொண்ணு சாகக்கூடாதே, இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்க கூடாதே அப்படின்னு இருந்தப்ப அதிலிருந்து உயிர் தெழுந்து மீண்டு ஒரு ரவுண்டு வந்ததோட மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஒரு கணவனும் அமைஞ்சு நல்ல ஒரு வாழ்க்கையும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா அதை நான் பார்க்கிறேன். இதே போல பல பேரை உதாரணம் சொல்ல முடியும், இது ஒரு நல்ல உதாரணமா நான் எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் இருக்காங்க, சிம்ரன் மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லலாம், நயன்தாரா மாதிரி நிறைய பேரை பத்தி இதில் சொல்லலாம். அதெல்லாம் இப்போ மேட்ரு கிடையாது. சுசித்ரா இந்த வீடியோவில் என்னெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது அவங்க தன்னுடைய கணவன் கார்த்திக் குமார் அப்படிங்கிற ஒரு நடிகரை அவங்க சொல்றாங்க. அதே போல ஒரு எலைட் அப்படிங்கிற சொல்லப்படுகிற எலைட் கலாச்சாரம், ஏன் இது எலைட் கலாச்சாரத்துல இதெல்லாம் ஜஸ்ட் நடக்கிறது தானே அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு அவங்க ஒரு பணக்காரராக இருந்தாலும் கூட எலைட் கலாச்சாரத்தை மறுப்பவராக எதிர்ப்பவராக இருக்கிறார். எலைட்னா சேர்ந்து தண்ணி அடிக்கலாங்க, சேர்ந்து டேட்டிங் வச்சுக்குவீங்களா, ஒரு குடும்ப பொண்ணா லட்சணமா இருக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. அதே போல தன்னுடைய வாழ்க்கை இப்படியாக மாறினதுக்கும் தன்னுடைய பாடகி அப்படிங்கிற ஒரு லேபிள் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்துக்கு வரலாம்னு இருக்கிற சூழ்நிலையில நமக்கு எப்படியெல்லாம் சேர்த்த வாரி அவங்க இறைச்சி நம்மளை சின்னாபனப்படுத்துறாங்க அப்படின்றதையும் ஏன் அவங்க வெளிப்படையாக சொல்றாங்க, என்னைய மென்டல்னு ஒரு முத்திரை குத்துறதுக்கு பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல நிறைய பேரை அவங்க குறிப்பிடுறாங்க, த்ரீஷா உட்பட சொல்றாங்க. இதற்கு த்ரீஷா இப்ப பிளைட்ல இறங்கி வரும்போது எங்க கில்லி படம் நல்லா ஓடிச்சேன்னு கேட்கறதுக்கு அவங்க கில்லி படம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ஆமாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டா அடுத்த கேள்வி சுசித்ரா வீடியோவை பத்தி கேட்டுருவாங்களோங்கிற பயத்துல இறுக்கமான முகத்தோட காரில் அவங்க கிளம்பி போனதையும் பார்க்க முடிஞ்சுது. இப்படி ஒன்றன் பின் ஒன்றா ஒரு விஷயங்கள் அடுக்கிக்கிட்டே இருக்கப்படுது காலம் காலமா. அதாவது வாழ்க்கையில நமக்கு உதவி செய்தவர்களையும் நம்மளால மறக்க முடியாது, அதே போல துரோகம் செய்தவர்களை நம்மளால நிச்சயமா மறக்க முடியாது. சுசித்ராவுடைய பேட்டிகளை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய துரோகம் ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஆனா அந்த துரோகத்துக்கு யார் காரணம், அந்த துரோகத்தை செய்தவர்கள் பிராயச்சித்தம் தேடிக்கிட்டாங்களா, இல்ல பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏதோ ஒரு வகையில சுசித்ராவை கார்னர் பண்ணியிருக்காங்களா? ஒரு பாடகியா இருக்கிற சுசித்ராவுக்கும் ஒரு நடிகையா இருக்கிற த்ரீஷாவுக்கும் என்ன தொடர்பா இருக்க முடியும்? ஒரு பாடகியா இருக்கிற சுசித்ராவுக்கும் பாடகியாவும் நடிகையாவும் இருக்கிற ஆண்ட்ரியாவுக்கும் என்ன விதமான தொடர்பா இருக்க முடியும்? தனுஷ் ஏன் இந்த இடத்துக்குள்ளார வராரு? ஐஸ்வர்யா தனுஷை ஏன் அவங்க காட்சின்னு காய்ச்சுறாங்க? நல்ல கணவரா அவர் இல்லாம இருக்கலாம், ஆனா தனுஷ் ஒரு நல்ல அப்பா அப்படின்னு ஏன் அவங்க சொல்றாங்க? ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இப்ப சினிமாலாம் பண்றதுக்கு ஏதோ தனுஷ் அவரை அடக்கி வச்சிருந்ததாகவும் இப்ப தனுஷை விட்டு வெளியில வந்த உடனே அவங்க படங்கள்லாம் பண்றதுக்காகவும் டைரக்ட் பண்றதாகவும் அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சுசித்ரா சொல்றாங்க. இது எந்த விதத்துல சரியானது அப்படிங்கிறதும் தெரியல, ஏன் இதை சொல்லணும் அப்படிங்கிறதும் புரியல. சுசித்ராங்கிறவங்களுக்கு முதல்ல யார் மேல கோபம் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. தனுஷ் மேல கோபத்தை சொல்றாங்க, இப்ப தனுஷ் உருப்படாம போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, பிரிஞ்சிட்டாங்கல்ல இன்னும் அனுபவிப்பாங்க அப்படின்னு சாபம் கொடுக்குறாங்க.
நான் வந்து சாபம் கொடுக்கல, கடவுள்கிட்ட நான் வேண்டுகோளா வைக்கிறேன் அப்படின்னு அந்த சாபத்தையே வேண்டுகோள்னு சொல்றாங்க. குறிப்பா தன்னுடைய புருஷன் வந்து ஒரு கே அப்படின்னு சொல்றாங்க. கேங்கிறதுக்கு சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இப்ப கணவர் கே அப்படின்னு இருக்கிறது தான் சுசித்ராவுக்கு பிரச்சனையா? அதனாலதான் அவங்க பிரிஞ்சிருக்காங்களா? இல்ல அதனால பிரியல, சுசி லீக்ஸ் அப்படின்னு எல்லாம் வெளியில விட்டதுனாலதான் சுசித்ராவை மென்டல்ங்கிற மாதிரியான ஒரு முத்திரையெல்லாம் குத்துனதுனாலதான் அவருடைய கணவரான கார்த்திகை அவங்க பிரிஞ்சாங்களா? ஒண்ணு கேங்கிறதுக்காக பிரிஞ்சிருக்கணும். அப்ப கேங்கிற விஷயத்த அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? 12 வருஷம் ஏன் போராடுறாங்க டைவர்ஸ்க்கு? என்ன காரணத்தினால 12 வருஷமா ஒரு கே அப்படிங்கிற ஒரு குணம் கொண்டவரோட ஏன் 12 வருடங்கள் சுசித்ரா குடுத்தனம் நடத்துறாங்க? ஒரு டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு இவ்வளவு போராட்டம் தேவையா? இன்னைக்கு பெண்களுக்கான உரிமைகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கிற காலம், மறுக்கப்படுற காலம் இல்லாத சமயத்துல டைவர்ஸ் கேட்கறதோ டைவர்ஸ் கிடைக்கிறதோ ஒன்றும் பெரிய விஷயமா தோணாதப்ப இவ்வளவு ஒரு உயரத்துல இருக்கிற சுசித்ராவுக்கு ஏன் 12 வருஷம் ஆச்சு கிடைக்கிறதுக்கு? ஏன் தெரியல. ஏன் இவங்க தன்னுடைய கணவரை பிளேம் பண்ணாம ஏன் கூட தனுஷையும் ஆண்ட்ரியாவையும் ஐஸ்வர்யாவையும் இவங்க திரிஷாவையும் ஏன் இவங்க இதுல இழுத்துக்கிறாங்க? வாயை திறந்தாலே புழுகு முட்டை பொன்னுசாமியா இருக்கிற பயில்வான் ரங்கநாதன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நடிகையையும் அப்படி பேசுகிற பயில்வான் ரங்கநாதன் சுசித்ராவை பத்தி பேசுனதுக்கு என்ன காரணம்னு கேட்டாக்க என் புருஷன்ட்ட காசு வாங்கிட்டு இது மாதிரி பேசுறாங்க. அது மாதிரிதான் இன்னைக்கு ரஜினியோட பொண்ணு ஐஸ்வர்யாவை பயில்வான் ரங்கநாதன் பேசுறதுக்கு தனுஷ்கிட்ட காசு வாங்கிட்டு அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த உலகத்துல பயில்வான் ரங்கநாதன் குறிப்பிட்ட எல்லா நடிகைகளுக்கும் கணவர்னு ஒருத்தர் இருப்பார் தானே? அப்ப அந்த கணவரெல்லாம் காசு கொடுத்து என் பொண்டாட்டியை கேவலமா பேசு அப்படின்னு அர்த்தமா? புரியவே இல்லை இந்த இடம். ஏன் சுசித்ராவுக்கு எப்படி ஒரு அழுத்தம் ஏன் மனசுக்குள்ளார இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இந்த நிமிஷம் பயில்வான் ரங்கநாதனை பார்த்தாக்க நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கத்தி இருந்துச்சுன்னா கத்தி எடுத்து குத்து கொண்டிருவாங்க. சுசித்ராவுடைய பதில் துப்பாக்கி மட்டும் இருந்துச்சுன்னா சுட்டு கொண்டுருவேன் அவனை அப்படின்றாங்க. பின்னாடியே வந்து அப்படியே கையில வச்சு அப்படியே நர 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 நம்ம தமிழ் சினிமாவில் எப்படியெல்லாம் கொள்ளுவாங்களோ அதையெல்லாம் அந்த சுசித்ரா சொல்லும் போது பார்த்தா நமக்கு பயமா இருக்கு. இதையெல்லாம் எடிட் பண்ணியிருக்க வேண்டாமா? இப்படி சொல்றத ஒளிபரப்பணுமா? அப்ப இன்னைக்கு டெய்லி பேப்பரை திறந்தாலே கள்ளக்காதல் விஷயமும் கள்ளக்காதலால் கொலை செய்யப்படுகிற விஷயமும் கணவனை ரூட் போட்டு எப்படியெல்லாம் பொண்டாட்டிக்கறி கொள்றாங்கிற விஷயமும் பொண்டாட்டியை ரூட் போட்டு புருஷங்கார நண்பர்களோட சேர்ந்துட்டு என்னென்ன கொலையெல்லாம் செய்யறாங்கிறதும் டெய்லி பேப்பர்ல 2 செய்தியாவது வந்துருக்கு. டெய்லி செய்தி, அந்த செய்தி இல்லாத ஒரு விஷயமே கிடையாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் அச்சாரம் போடுகிற விதமாக இவங்க கழுத்து அறுத்துருவேன், நர நரன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுருவேன், கத்தி எடுத்து குத்திடுவேன். என் ஏரியாவுக்கு என் வீடுக்கு 2 தெரு தள்ளி தான் பயில்வான் ரங்கநாதன் வீடு இருக்கு. அங்க ஒரு டீ கடை, சுசித்ரா சொல்றத நான் சொல்றேன், எங்க தெருவுக்கு 2 தெரு தள்ளி தான் பயில்வான் வீடு இருக்கு. அங்க ஒரு டீ கடை இருக்கு. அந்த டீ கடைக்கு நான் ஆள் செட் பண்ணி வச்சிருக்கேன். அங்கெல்லாம் காண்டா இருக்கானுங்க. அவனுங்க அந்த பாத்தீங்கன்னாக்கா சொல்லுங்கடா அப்படின்னு இருக்கேன். மாமனை செத்தான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன தூள் சொர்ணாக்கா ரேஞ்சுக்கு சுசித்ரா ஏன் பேசுறாங்க? இல்ல தூள் சொர்ணாக்கால மாதிரி சுசித்ரா பேசுவதற்கு சுற்றி இருக்கிற அவங்களுடைய சூழல் அப்படி ஒரு காரணமா அமைஞ்சிருச்சா? அப்படி காரணமா அமைந்தவர்கள் மீது இவங்க புகார் கொடுத்தாங்களா? புகார் கொடுத்ததா சுசித்ரா சொல்றாங்க. அப்படின்னா ஏன் அந்த புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படலை? இப்படி ஒரு பெண் சதா சர்வ காலமும் தனக்கு ஏற்பட்ட துரோகத்தை புடுங்கிக்கிட்டே இருக்கணுமா? இதுதான் இந்த உலகத்தினுடைய பெண்களுக்கான சாபக்கேடா?